அரண்மனை உடைகளை எடுத்துக்கொண்டு வா. என்னத்தா அவர்கள் அவமதித்தார்கள் என்பதற்காக அரண்மனையிலேயே தங்கிவிடப் போகிறீர்களா? சுத்தி காட்டுவதாலும் குறை சொல்லுவதாலும் என் கொள்கையை மாறாது, என் கால்களும் தவறான பாதையில் செல்லாது. நான் இப்போது போவது மாங்கரை சந்திப்பதற்காக. இளவரசியா? ஏன், எதற்காக? அரசியல் சம்பந்தப்பட்ட அவசரமான காரியம். போய் உடைகளை தயாரித்து போ. மாங்கனி, என்ன இது? மாலையிடுவார் மனம் முடிப்பார் என்று மனக்கோலம் காண காத்திருந்தேன். கடைசியில் போர்க்கோலம் போண்டு விட்டாரே அண்ணா வில்லவர். வில்லவரை மனக்கு உனக்கு சம்மதமா? ஆமண்ணா. மாங்கனி, உண்மையாகவா சொல்லுகிறாய்? அப்படியா? மாங்கனி, வில்லவரை வழியிலேயே சந்திக்கிறேன். உங்கள் இருவருக்கும் மனமுடிக்க நாள் குறித்து வருகிறேன். நடக்குமா அண்ணா? சந்தேகமா என் மேல்? அவரோ படை கொண்டு வருகிறார், நீங்களோ மனம் பேச போகிறீர்கள். முடியுமா? முடித்து காட்டுகிறேன். என்னை நம்பி உன்னை ஒப்படைத்தாரே உன் தந்தை, அவர் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். வில்லவரை உனக்கு நான் மனமுடித்து வைப்பேன். இது உறுதி. இப்போதே புறப்படுகிறேன். படையோடா? இல்லை, தனியாக. உங்கள் வீரத்தில் நான் நேரில் கண்டவன். அதை தூண்டும் செயலில் அவர் தவறாக ஈடுபட்டு விட்டார். ஐயோ, அவருக்கு நேர முடிவை என்னால் எப்படி என்னால் தாங்க முடியும்? மாங்கனி, நீ வில்லவர் மீது வைத்திருக்கும் ஈடு இணையற்ற அன்புக்கு இந்த அண்ணன் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டான். என் உயிரை கொடுத்தாவது வில்லவரே உனக்கு மனமுடித்து வைத்தேன். மாங்கனியும் நாடும் எனக்குத்தான் சொந்தம்னு ஓலை அனுப்பிட்டானே வில்லவன். அந்த வில்லவனுக்கும் வல்லவன் நான். முதலில் விஜயனை ஒழிப்பேன், அந்த பழியை வில்லவன் மீது சுமத்துவேன், அதையே காரணமாக்கி மணிமங்கலத்தையும் பிடிப்பேன். வில்லவனும் அழிவான். பிறகு இரு நாடுகளுக்கும் மன்னன் ஏக சக்கரவர்த்தி. வருகிறதா? காளிங்கா, புறப்படு. உடனே இவரை குடிசைக்கு தூக்கி செல்லுங்கள். ஒன்றுமே புரியவில்லையே. இப்போது நாம் என்ன செய்வது? அதை பற்றி முடிவு செய்யத்தானே இங்கே கூடியிருக்கிறோம். நாம் உடனே படையோடு. என்ன நடந்தது? ஆபத்து, மன்னனுக்கு ஆபத்து. மன்னருக்கு ஆபத்தா? என்ன நடந்தது? காளிங்கா, சீக்கிரம் சொல்லு. மணிமங்கலம் போவதற்காக என்னையும் உடனழைத்து சென்றார் மன்னர். ஆனால் எல்லையை நெருங்கிய நேரத்தில் திடீரென்று தாக்கிவிட்டார்கள். பிறகு மன்னரின் கதி? படுகாயத்துடன் அவர்களிடம் சிக்கிக் கொண்டார். அதை சொல்லத்தான் உயிரை பிடித்து போட்டு ஓடி வந்தேன். பார்த்தீர்களா, பார்த்தீர்களா? நான் நினைத்தது அப்படியே நடந்து விட்டது. ஐயோ மாமன்னரே, உங்களுக்கு ஆகின்ற கதி. வருந்தி பயனில்லை தளபதியாரே. உடனே என்ன செய்ய வேண்டுமோ அதை யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? உடனே படையெடுக்க வேண்டும். ஆமாம், துரோகத்தை துரோகத்தால் தான் வீழ்த்த முடியும். இரவோடு இரவாக ஊரடங்கிய நேரத்திலே மாறு வேடத்திலே ஊடுருவி சென்று அரண்மனைக்குள் நுழைய வேண்டும். வில்லவனை சிறைப்பிடிக்க வேண்டும். பிறகு நமது மன்னரை ஒப்படைத்தால் தான் வில்லவனை விடுதலை செய்வோம் என்று அறிவிக்க வேண்டும். ஆமா, நல்ல திட்டம். சாந்தி, என்னாச்சு? அத்தா வந்துட்டாரா? இல்ல மதனா, அவரை மணிமங்கலத்தில் கைது செய்துட்டாங்க. அத்தா, மதனா, மதனா, அவரை மீட்டுக்கிட்டு வரதா இங்க இருந்து நம்ம படையே போயிருக்கு. சாந்தி, நான் இங்க இருந்து போயாகணும். நீ போய் என்னம்மா செய்ப்பது? இல்ல, இங்க இருந்து போகலன்னு நான் சத்து போயிடுவேன்.
நான் எங்க இருக்கிறேன்? வேண்டாம் வேண்டாம், இப்போது நீங்கள் எழுந்திருக்கவே கூடாது. உங்களுக்கு ஓய்வு தேவை. நான் எண்ணீரில் தவறில்லை. நீங்கள் கண்ணியத்தின் காவலர்தான், களங்கமற்ற ஆடவர்தான். வருகிறேன். முன்னறிவிப்பில்லாத மூர்க்கமான தாக்குதல். பிள்ளவரையும் வஞ்சகமாக கைது செய்து விட்டார்கள் பாவிகள். என்ன? இளவரசி, இளவரசி! வேலை வந்துவிட்டது தேவரே, வேலை வந்துவிட்டது. இனி தவக்கோலம் இல்லை, போர்க்கோலம் தான். இப்போது நீங்கள் வெளியே செல்வது பேராபத்து. அச்சமூட்டுகிறீர்கள் ஆசானே. நீங்கள் சொல்லித் தந்த வீர கதைகளை நான் மறக்கவில்லை. நீங்கள் வளர்த்து விட்ட வீரம் இன்னும் செத்துவிடவில்லை. பேயாக மாறிவிட்டது. வீரத்தால் இனி பலனில்லை, விவேகம் தான் தேவை. உடனே நாம் இங்கிருந்து தப்பிவிட வேண்டும். தப்புவதா? அக்கிரமக்காரர்களுக்கு இடம் கொடுத்துவிட்டு அஞ்சு ஓடுவதா? நிரந்தரமாக அல்ல, தற்காலிகமாக. அரச குலமை அழித்து விட்டது என்று கதை கட்ட வேண்டும். புதிய பலத்தோடு மீண்டும் வந்து தாக்க வேண்டும். வில்லவரையை மீட்க வேண்டும். அதோ ஆபத்து அருகில் வந்து விட்டது. இனி யோசிக்கவே இடமில்லை. உடனே புறப்பட வேண்டும். ஆமாம் இளவரசி, தாமதிக்க கூடாது. என் உயிரை கொடுத்தாவது என் உடன் பிறப்பை மீட்டு வருவேன். என்னை தடுக்காதீர்கள். அண்ணனை மீட்க நாங்கள் தாயை இழக்க முடியாது இளவரசி. அண்ணனை மீட்காமல் நானும் வாழ முடியாது. என் ரத்தத்தின் சூடு தெளிவதற்குள், என் நாடி துடிப்பு அடங்குவதற்குள் அண்ணனை மீட்டு வருவேன், அல்லது அங்கேயே மறைந்து விடுவேன். உங்களுக்காக வேண்டாம், எங்களுக்காக சொல்லுகிறோம். புறப்படுங்கள், யோசிக்காதீர்கள். உங்கள் காலையில் விழுகிறோம். ஆபத்து காலங்களில் அரச குலத்தினர் தங்கும் பாதுகாப்பான இடம் இது. ஆனால் உயிரை காத்துக்கொள்ள இங்கே ஒதுங்கும் அவல நிலை எனக்கும் ஏற்படும் என்று நான் நினைக்கவே இல்லை. மன்னருக்கு அடுத்த வாரிசுகிறார். நீங்கள் தான் ஆட்சி நடத்த வேண்டியவர் நீங்களே தான். அப்படியானால் புயலடித்த அந்த பூமிக்கு போக வேண்டியவரும் நாம் தானே? நீ யாருமா? நான் ரொம்ப என்னை விட நான் வர்றேன். இங்கே நில்ல. சாப்பிடு சாப்பிடு. சொல்லுங்க, எங்க சொல்லுங்க. எங்க மன்னர்? ஒன்றிருக்கீரா? எங்க மன்னர்? சொல்லுங்கள். எங்க மன்னர்? கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், அமைதியாக கேளுங்கள். கேட்டு கேட்டு சலித்து விட்டது எனக்கு. பார்த்து பார்த்து சலித்து விட்டது என்பதற்காக பெற்ற தாயை மாற்றிக்கொள்ள முடியுமா? ஆத்திரத்தை தூண்டாமல் கேளுங்கள், ஒருவேளை உண்மை கிடைக்கலாம். ஆளுக்கு ஒரு பதில், பெண்ணுக்கு ஒரு பதில் சொல்ல இங்கே பொய்யாளி தயாரிக்கவில்லை. பேசுவது எங்கள் இளவரசி. மாவடைக்கு மண்டியிட்டு சிரம் தாட்டி கரம் கூப்பி பதில் சொல். மணிமங்கலத்து மண்டிலே நெறியும் புழு பூச்சி கூட இந்த ஈரச்செயல் புரியாது. மலையை சுமக்கும் என் வீரத்தூர் இந்த மண்ணாசைக்காரிக்கு வணங்காது, அடையாது. மன்னரை மறைத்தவன் இவன் தான். ஏற்றி செல்லுங்கள். பொழுது இன்னும் விடியவில்லை. ஒரே இரவில் உலகத்தின் சரித்திரத்தையே மாற்றிவிட முடியும். ஏன் அண்ணனை மீட்க குமரியிடம் மண்டியிடப் போகிறீர்களா, அல்லது மன்னிப்பு கேட்கப் போகிறீர்களா? சிங்கம் சிலந்தியின் தாழ் பணியாது இளவரசி. வாய் பேசி பலனில்லை தேவரே.
வாளும் பேச வேண்டிய வேலை வந்துவிட்டது. நாளை அதிகாலை தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்வார்கள் வில்லவனை. போரிட்டு மீட்க காத்திருப்பார்கள் நம் வீரர்கள். நானே போகிறேன் தலைவனாக. இன்னும் இதை நம்ப சொல்லுகிறீர்களா? இளவரசி, நாளை உலகில் நீங்கள் சிரித்துக் கொண்டே கண் விழிப்பீர்கள். அமைச்சர், எல்லா ஏற்பாடுகளும் நடந்து விட்டது. இன்று நடுஜாமத்திற்கு மேல் நீங்களும் புறப்படலாம். போகிறேன் இளவரசி, வருகிறேன் வெற்றியோடு. இல்லவனுக்கு மரண தண்டனையா? ஆமா, பிடித்தால் நடக்க போகிறது அந்த அநியாயம். நடக்காது, நடக்கவே நடக்காது. நான் ஒருவன் உயிரோடு இருக்கும் வரையில் இந்த கொடுமை நடக்கவே முடியாது. மரணத்தின் விளிம்பிலே கூட மணிமங்கலத்தான் பொய் சொல்லவே மாட்டான். தெரியாது, எனக்கு தெரியவே தெரியாது. ஆண்மணிக்கு எடுத்து வாருங்க. அமைச்சரை, மருத்துவரை வரவழைங்க. அமைச்சரை, ஏன் இந்த நயவஞ்சகம்? எதற்காக இந்த நாசம்? சொல்லுங்கள். நாடு பிடிக்கும் ஆசையா அல்லது சர்வாதிகார வெறியா? இல்லை அரசு, தனியாக மணிமங்கலம் சென்ற உங்களை சதியாக வீழ்த்தி விட்டான் வில்லவன் என்ற துயரான செய்தி கிடைத்தது. உங்களை இழந்து நாங்கள் உணவேற்க முடியுமா? உயிர் வாழத்தான் முடியுமா? பதறினோம், பழிவாங்க துடித்தோம், கடைசியில் படையெடுத்து விட்டோம். உங்கள் அவசர முடிவால் எத்தனை அவலங்கள்! இளவரசி அமுதாவோ தீக்குளித்து மாண்டு விட்டார்கள். நான் கன நேரம் தாமதித்திருந்தாலும் வில்லவனை அல்லவா விழுங்கியிருப்பீர்கள். எல்லாம் நன்மைக்குத்தானே அரசே. உங்களுக்கு எதிர்பாராமல் குமரி நாடு கிடைத்தது போல் என்னால் மணிமங்கலம் கிடைத்ததா இருக்கக்கூடாது. எனக்கு நாடா? தவறான கணக்கு தளபதியாரே. அரச கட்டளைப்படி குமரி நாட்டை மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். இதில் மணிமங்கலத்தை வேறு நான் ஏற்க வேண்டுமா? அப்படியானா மணிமங்கலத்தை என்ன செய்ய போகிறீர்கள்? உரியவர் இருக்க நமக்கு என்ன கவலை? வில்லவர் குணமடைந்ததும் மணிமங்கலத்தையும் மாங்கனியும் அவரிடம் ஒப்படைத்து விட்டு நாம் குமரி நாட்டுக்கு சென்று விடுவோம். ஒரு துயரமான செய்தி. என்ன? வில்லவர் இறந்து விட்டார். என்ன? அமைச்சரே, நடக்கக்கூடாதது நடந்து விட்டது. வைத்தியர், பதிலுக்கு என் உயிரையாவது எடுத்துக்கொண்டு அவரை காப்பாற்றுங்கள். தாங்கள் சற்று தாமதித்து விட்டீர்கள். கயிறு கழுத்தை இறுக்கி விட்டது. எல்லாமே முடிந்து விட்டது. மணிமங்கலத்தின் மங்கா விளக்கை உடைத்து விட்டீர்கள். நாட்டின் கண்மணியை காவு கொடுத்து விட்டீர்கள்.
கயிறு கழுத்திலே விழும் வரை சந்தர்ப்பம் சாதகமாகத்தான் இருந்தது இளவரசி. போதும், நாளுக்கு ஒரு நம்பிக்கையூட்டி எதிரின் வாளுக்கு இரையாக்கி விட்டீர்கள் என் அண்ணனை. பசியோடு பட்டினியோடு பளபளத்த இதயத்தோடு காத்திருந்த எனக்கு மரண செய்தியை கொண்டு வந்து விட்டீர்கள். வந்திருக்க மாட்டேன். பிணமாக வர வேண்டிய நான் முடமாக நடைப்பிணமாக உங்கள் முன் வந்திருக்க தவறிவிட்டீர்கள் இளவரசி, தவறிவிட்டீர்கள். கொஞ்சம் காலமாக படித்திருக்கும் என் கதையும் முடிந்திருக்கும். கடமையை நிறைவேற்ற தவறிய எனக்கு கடும் தண்டனையும் கிடைத்திருக்கும். மங்களத்து மணிவிளக்கி மடிய வேண்டியவன் நான். என்னை தண்டியுங்கள். மங்களத்து மக்களை தண்டிக்காதீர்கள். தேவரே, நெஞ்சிலே நெருப்பை கொட்டிவிட்டு அணைக்க தண்ணீர் ஊட்டுகிறீர்களே. பின்னவனின் சாவுக்கு உங்கள் மரணம் பரிகாரம் அல்ல இளவரசி. கொலைகாரர்களின் சூழ்ச்சிக்கு நீங்கள் பலியாவதா? நீங்களே மடித்து விட்டால் அது அவர்களுக்கு மகத்தான வெற்றி. வெற்றி போதில் கொக்கரிக்கும் குமரியானை தலை துண்டாகும் நாளை நீங்கள் தான் கிடைக்க வேண்டும். படலம் ஆரம்பமாக விலையில்லா உயிரின் மேல் ஆணை கிடைத்த குமரி மன்னனை பழி வாங்குவேன். அவன் மகுடம் உடையும் கொடை சிதறும். குமரி நாட்டின் கோட்டையிலே மணிமங்கலத்தின் யானை கொடி பறக்கும். நமது மாசற்ற சமுதாயத்தின் மீது ஆணை. இல்லவனின் தலைக்கு குமரியானின் தலை. அதுவரைக்கும் என் உள்ளம் முழங்காது. உயிரும் போக